விஜயுடைய நோக்கம் ஜெயலலிதா அம்மா இல்லாத அந்த இடத்துல அதிமுக வாக்கு வங்கியை தனதாக்கி கொள்ள வேண்டும். அது திரைத்துறையில ஒரு சினிமா நடிகராக பார்க்கப்படுகிறார், அரசியல் தலைவராக அல்ல. விஜய் கிட்ட திமுக அதிமுகவில் இல்லாத, சீமான் கிட்ட இல்லாத, பாஜக இல்லாத ஐந்தாவதாக புதிய சித்தாந்தம் என்று என்ன இருக்கு. நிரந்தர வருமானம் வீட்டுக்கு ஒருத்தருக்கு இருக்கிற மாதிரி வழிவகை செய்யப்படும். அது எப்படி? இப்போ இதைத்தான் தேஜஸ்ரீ யாதவ் சொன்னாரு, வீட்டுக்கு ஒருத்தருக்கு அரசாங்க வேலை கொடுப்பேன்னு சொல்லி சொன்னாரு. மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களா என்ன? கார் வாங்கி தர்றது எங்க இருந்து? அண்ணாயிசத்துல வருது. இது என்ன பாயாசமா? ஆளுக்கு ஒரு டம்ளர் பாயாசம் கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்றதுக்கு. கார் வாங்கி தர்றது அரசாங்கத்தினுடைய வேலை அல்ல. அது கவர்ச்சிகரமாக இருக்கும் என்று விஜய் நினைக்கலாம். அது நடக்காது, நடைமுறைக்கு சாத்தியமற்றது. ஆதவர்ஜுனாவை பார்த்தாலே பின்னால மார்டின் தெரிவாரு, மார்டினை பார்த்தாலே பின்னால கள்ள லாட்டரி தெரியும். செங்கோட்டையன் அவர்கள் சொன்னதே புனிதமான நேர்மையான ஆட்சி. அதான் எங்க புனிதம் எங்க இருக்குன்னு கேட்கிறேன் நானு. எங்க புனிதம் இருக்கு? தாவேகாவுடைய பலத்தை மட்டுப்படுத்துகிற பொழுது, கட்டுப்படுத்துகிற பொழுது அதிமுக பலம் பெறும். அப்ப களம் திமுக அதிமுக என்பதாக அது அமையும். ஓ பன்னீர்செல்வம் அந்த தர்ம யுத்தம் துவக்கினாரோ அந்த இடத்துல செங்கோட்டையன் செய்வார் என்கிற எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த இடத்துல தன் வாய்ப்பை அவர் நழுவ விட்டிருக்கிறார். விஜய் வைக்கல ஜெயலலிதா அம்மா படத்தை, செங்கோட்டையன் வைத்திருக்கிறார். ப்ரோ, நண்பா, நண்பி, இந்த கிரௌடுக்குள்ள செங்கோட்டையன் முதல்ல எந்த அளவுக்கு அகாமடேட் ஆகிறாருன்னு சொல்லி பார்க்கலாம். வீட்டுக்கு வீடு வந்து கார் இருக்கணுங்கிறது இலக்கு அப்படின்னு விஜய் சொல்லும் போது அதை வந்து அண்ணாயிசம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. கொஞ்சம் எருமா சிரிச்சுக்கிறேன். இன்க்ளூசிவ் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அதிமுக முன்னாள் எம்பி திரு KC பழனிசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அதாவது செங்கோட்டையன் அவர்கள் வந்து தாவேகாவுக்கு போனதுக்கு அப்புறம், அதாவது ஆக்சுவலாக முன்னாடி அவர் அதிமுகவில் இருக்கிறது வரைக்கும் ஒருங்கிணைப்பு பணிகள் அப்படிங்கிறது பேசப்பட்டது. இப்போ அவரே என்ன சொல்கிறாருன்னா, அது வந்து நான் நிறைய முயற்சிகள் எடுத்தேன், அதை வந்து செயல் அளவில் அதை வந்து முடியலை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த ஒருங்கிணைப்பு பணிகள் அப்படிங்கிறது அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சா? அது எந்த லெவலில் இருக்குது? செங்கோட்டையன் நினைக்கிற மாதிரி ஒருங்கிணைப்பு என்பது ஒரு இன்ஸ்டண்ட்டாக நடக்கக்கூடிய விஷயம் அல்ல. 10 நாளில் நடக்கக்கூடியது இல்லையா? அதாவது இப்போ நான் முயற்சி எடுத்தது 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன். அது வந்து ஒரு கருத்தாக்கம். அந்த கருத்து பல மட்டங்களில் பரவலாக பார்க்கப்பட்டு, பேசப்பட்டு, ஏற்கப்பட்டு, அது வளர்ந்து செயல் வடிவம் பெறணும். திரு செங்கோட்டையன் பொறுத்த வரைக்கும் இதை ஒரு காரணமாக அவர் வெளிப்படுத்தினார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது இருக்கிற சில அதிருப்திகளுக்கு இதை ஒரு காரணமாக அவர் முன் நிறுத்தினார். அந்த அதிருப்தியில வந்து அந்த சீனியாரிட்டி அப்படிங்கிறதும் ஒரு மெயினான அதிருப்தி அவருக்கு. அது வந்து அவர் அதாவது ஜெயலலிதா அம்மா இருக்கையிலேயே அந்த சீனியாரிட்டி அவர் இழந்துட்டார். இல்ல, அவர் சொல்றது வந்து 1972 இருந்து நான் அதிமுகல இருக்கேன், EPS அவர்கள் வந்தது வந்து 1988 இருந்து தான் இருக்காரு அப்படிங்கும் போது அந்த கிளாஷ் வரும்ல. இல்ல, அது அப்புறம் கூவத்தூர்ல யார் முதலமைச்சருங்கிற பொழுதே அவர் விட்டுட்டார் இல்லையா? அடுத்து OPS சசிகலாவுக்கு எதிராக தர்ம யுத்தம் துவக்கினார்ல, அப்ப செங்கோட்டையன் செய்வார்னு எல்லோரும் எதிர்பார்த்தாங்க. அன்றைக்கு இவர் செய்யல. இவர் அன்றைக்கு செய்திருந்தால் இவர் மீது எல்லோருக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. இவர் அன்றைக்கு அதை முன்னெடுத்திருந்தார்னா நிச்சயமா அவர் ஒரு பெரிய தலைவராக உருவெடுத்திருக்கலாம். அன்றைக்கு அவர் தவற விட்டு விட்டார். மற்ற வாய்ப்புகளை விடுங்க, கூவத்தூர் மற்றதெல்லாம் விட்டுருங்க. சசிகலா அந்த எப்போ ஓ பன்னீர்செல்வம் அந்த தர்ம யுத்தம் துவக்கினாரோ அந்த இடத்துல செங்கோட்டையன் செய்வார் என்கிற எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த இடத்துல தன் வாய்ப்பை அவர் நழுவ விட்டு விட்டார். ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரைக்கும் வந்து விஜய்க்கு வந்து பெருசா ஸ்பேஸ் இல்லை. விஜயுமே வந்து கட்சி ஆரம்பிக்கிறது அது போன்ற பணிகளை வந்து முன்னெடுக்கல. தலைவா படத்துக்கு இஷ்யூ வந்துச்சு அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். ஆனா இன்னைக்கு ஜெயலலிதா படத்தை வைத்திருக்கிறார் செங்கோட்டையன் அவர்கள். வந்து அங்க போய் சேர்ந்ததுக்கு அப்புறமும் ஜெயலலிதா அவர்களோட படத்தை வச்சுக்கிட்டு இது ஒரு ஜனநாயக கட்சி, யார் படத்தை வேணாலும் வித்தியாசப்படுத்துங்க. விஜய் வைக்கல ஜெயலலிதா அம்மா படத்தை, செங்கோட்டையன் வைத்திருக்கிறார். இல்ல, விஜய் வந்து ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரைக்கும் கட்சியை தொடங்கல, இப்ப கட்சி தொடங்கி இருக்கிறாரு. இப்ப அவரோட கட்சியில போய் ஜெயலலிதா அவர்களுடைய படம். ஜெயலலிதா அம்மா இல்லாத அந்த இடத்துல அதிமுக வாக்கு வங்கியை தனதாக்கி கொள்ள வேண்டும்
என்கிற முயற்சியில் அவர் கட்சி துவக்கி இருக்கிறார். அதனால அதிமுகவில் இருக்கிற முக்கிய தலைவர்களை தன் பக்கம் இழுக்க பார்க்கிறார். அதனாலதான் களத்தை திமுக தாவேகா என்று அவர் அமைக்க பார்க்கிறார். அது மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இப்போ செங்கோட்டையன் அவர்கள் போனதுக்கு அப்புறம் 2026ல இப்போ அப்படியே ஏடிஎம்கே பலம் இழந்து அப்படியே விஜய் சொல்ற மாதிரி டிஎம்கே வர்சஸ் டிவிகேன்னு ஆயிருமா? அப்படி இல்லை, செங்கோட்டையன் போனதுனால எந்த மாற்றமும் நடந்துராது. களத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் அதிமுக வர்சஸ் திமுக என்று தான் இருக்கும். இப்போ குறைஞ்சபட்சம் அந்த அதிமுக வெர்சஸ் தாவேகா என்று செங்கோட்டையனால் ஏற்படுத்தப்படுவது கூட அதிமுகவில் இருக்கிற வாக்கு சிதறல்களை தடுத்து, இப்போ இல்லைன்னா விஜய் பற்றி யாரும் விமர்சிப்பதே கிடையாது. செங்கோட்டையன் தாவேகாவுக்கு போனதுனால விஜய் குறித்த அந்த விமர்சனங்கள் வருது, தாவேகா குறித்த விமர்சனங்கள் வருது. இதைத்தான் செய்யணும். அப்போ தாவேகா அவனுடைய பலத்தை மட்டுப்படுத்துகிற பொழுது, கட்டுப்படுத்துகிற பொழுது அதிமுக பலம் பெறும். அப்ப களம் திமுக அதிமுக என்பதாக அது அமையும். விஜய்க்கு பின்னாடி ஒரு பெரிய மக்கள் சக்தி இருக்கு அப்படின்னு இப்ப கூட பிரஸ் மீட்ல செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்ற அந்த இப்ப கூட அந்த வீட்டுக்கு வீடு கார் இருக்கணுங்கிறது இலக்கு அப்படின்னு எல்லாம் விஜய் சொல்லும்போது அதை அண்ணாயிசம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. கொஞ்சம் எருமா சிரிச்சுக்கிறேன். அதாவது விஜய்க்கு ஒரு மாபெரும் மக்கள் சக்தி இருக்கு என்று அவர் சொல்கிறார். அது திரைத்துறையில ஒரு சினிமா நடிகராக ஒரு ஹீரோவாக அவர் பார்க்கப்படுகிறார். அரசியல் தலைவராக அல்ல. சினிமா ஹீரோக்களாக பார்க்கப்பட்ட ரஜினிகாந்தோ கமலஹாசனோ அரசியல் தலைவராக பெரிய அளவில் அவர்களால் உருப்பெற முடியலை. அடுத்து வீட்டுக்கு ஒரு கார். ஒரு திராவிட இயக்கத்தினுடைய சித்தாந்தங்கள் என்ன? அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை நம்ம உருவாக்கி கொடுக்கணும். மீன் பிடிப்பதை விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்தப்பட வேண்டும். வாழ்வாதாரம்ங்கிறது என்ன? உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம். அடுத்து அவர்களுக்கு கல்வி அறிவு, மருத்துவம், இதுதான் கொடுக்கணும். நல்லா படிக்க வச்சு அதுக்கு நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுத்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தால் ஒரு +2 வரைக்கும் ஈஸியாக படிச்சிடுறாங்க. அதுக்கு மேலே ஒரு 4 ஆண்டுகளோ 6 ஆண்டுகளோ ஒருவர் படித்து ஒரு ஐடி துறையில் மாதம் ₹1,00,000 மேலே சம்பளம் வாங்குகிற நிலையை அவர்கள் எட்டிவிட்டால் தங்கள் வாழ்வாதாரத்தை அவர்களே பார்த்து கொள்வார்கள். அதுவும் அவர் சொல்லியிருக்காரு, நிரந்தர வருமானம் வீட்டுக்கு ஒருத்தருக்கு இருக்கிற மாதிரி வழிவகை செய்யப்படும். இல்லை, அது எப்படி? இப்போ இதைத்தான் தேஜஸ்ரீ யாதவ் சொன்னார். வீட்டுக்கு ஒருத்தருக்கு அரசாங்க வேலை கொடுப்பேன்னு சொன்னார். மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களா என்ன? எல்லோருக்கும் இலவச கல்வி கொடுப்போம், கல்லூரி வரைக்கும் இலவச கல்வி, கல்லூரி கட்டணங்களை அரசாங்கமே செலுத்தும். அது லாஜிக்கானது. ஒருவர் படித்து முடிச்சிடுறாரு, ஒரு பிஇ படித்து முடிச்சிடுறாரு. அவருக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்ல வேலை வாய்ப்புக்கான அந்த பயிற்சிகள் கொடுக்கப்படுது. வேலை வாய்ப்புகளுக்கு அவர் ஏற்பாடு செய்யப்படுகிறது. மாதம் ₹50,000 ₹75,000 ₹1,00,000 சம்பளம் வாங்கியில அந்த ஒரு குடும்பம் தன்னுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்வாங்க. அப்போ ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டியது கல்வி. அதுக்கு மேலே என்ன? மருத்துவ வசதி. அதுக்கு மேலே ஒரு சுற்றுப்புறம், சுகாதாரம், அடிப்படை கட்டமைப்பு. அந்த ஐடி நிறுவனங்கள் நிறைய தொழில் துவங்குவதற்கு, வேலை வாய்ப்புகளை பெருக்குவதற்கு. இதுதான் அரசாங்கத்தினுடைய வேலை. கார் வாங்கி தர்றது அரசாங்கத்தினுடைய வேலை அல்ல. அது கவர்ச்சிகரமாக இருக்கும் என்று விஜய் நினைக்கலாம். அது நடக்காது, நடைமுறைக்கு சாத்தியமற்றது. கார் வாங்கி தர அளவுக்கு நிலையை அடுத்து கார் வாங்கி தர்றது எங்கிருந்து? அண்ணாயிசத்துல வருது. இது என்ன பாயாசமா? ஆளுக்கு ஒரு டம்ளர் பாயாசம் கொடுத்துறாங்க அப்படின்னு சொல்றதுக்கு அண்ணாயிசத்துக்கு கார் வாங்கி தர்றதுக்கு எங்க? அண்ணா திராவிட கொள்கைகளை பற்றி புரிதல் இல்லாமல் ஒழுங்கான ஒரு வீடு, அப்புறம் கிழியாத ஆடை, இப்படி எல்லாம் கொடுக்கறது, இதெல்லாம் மக்களோட அடிப்படை தேவைகள். ஏற்கனவே திராவிட இயக்கங்கள் ஒரு 50 ஆண்டுகள்ல நிறைய செஞ்சிருக்கிறாங்க. 67ல இருந்து இன்று வரை பார்த்தீங்கன்னா திராவிட இயக்கங்கள் 60-70 ஆண்டு காலங்கள்ல இதெல்லாம் செய்த விஷயங்கள். இவர் புதுசா சொல்றது என்ன? ஒரு புது கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. திராவிட இயக்கங்கள் செய்ய தவறியதை இவர் சொல்லணும். இவங்க இதெல்லாம் செய்ய பாஜக இருக்கு, நம்ம ஏற்றுக்கிறோமோ இல்லையோ அவர்களிடத்துல ஒரு சித்தாந்தம் இருக்குது, இந்துத்துவ கொள்கைகள் இருக்குது.
அதனால் அவர்கள் இன்றைக்கு இந்தியாவையே ஆள்கிறார்கள். இருந்தாலும் தமிழ் மண் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. விஜய் அதுபோல திராவிட இயக்க சித்தாந்தங்களுக்கு மாறுபட்ட ஒரு சித்தாந்தத்தை சொல்லணும். இப்ப சீமான் இருக்கிறாரு, நமக்கு அது ஏற்புடையது இல்லாம இருக்கலாம், அவர் ஒரு மாறுபட்ட சித்தாந்தத்தை சொல்றாரு, அதுல இளைஞர்கள் வர்றாங்க. அது மாதிரி விஜய் கிட்ட திமுக அதிமுகவில் இல்லாத, சீமான் கிட்ட இல்லாத, பாஜக இல்லாத ஐந்தாவதாக புதிய சித்தாந்தம் என்று என்ன இருக்கு? இதை மட்டும் பட்டியலிட சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல புதுசு இல்லைனாவே மக்களே திராவிட சிந்தனைகளை தான் ஏத்துக்கிறாங்க, அதே கொள்கையை வச்சு விஜய் வராரு. ஆனா ஒரு கிளீன் கவர்மெண்ட் அவர் கொடுப்பாரு அப்படிங்கறது தான். என்ன கிளீன் கவர்மெண்ட்னா என்ன? அதாவது ஊழலற்ற நேர்மையான ஒரு ஆட்சி. இத செங்கோட்டையனை வச்சுட்டு சொல்ல முடியுமா? ஆதவர்ஜுனாவை பக்கத்துல வச்சுக்கிட்டு சொல்ல முடியுமா? ஆதவர்ஜுனாவை பார்த்தாலே பின்னால மார்டின் தெரிவாரு, மார்டினை பார்த்தாலே பின்னால கள்ள லாட்டரி தெரியும். இது சொல்லுவதற்கே நான் கூசலையா? ஒரு கிளீன் கவர்மெண்ட், நேர்மை அப்படிங்கிறது. செங்கோட்டையன் அவர்கள் சொன்னதே புனிதமான நேர்மையான ஆட்சி. அதான் எங்க புனிதம் எங்க இருக்குன்னு கேட்கிறேன் நானு. எங்க புனிதம் இருக்கு? யாரை வச்சுக்கிட்டு நீங்க சொல்றீங்க புனிதமானவர்னு? யார முன்னால வச்சுக்கிட்டு சொல்றீங்க? கசாப்பு கடைக்காரனை வச்சுக்கிட்டு நீங்க காந்தியத்துக்கு பிரச்சாரம் பண்றீங்களா? சாரா இப்ப வைகோ போனார்ல, அதாவது இப்ப என்னது, இப்ப சாராய ஆலய அதிபர்களை வச்சுக்கிட்டு நீங்க என்ன மதுவிலக்கு பிரச்சாரம் பண்றீங்களா? அது முரண்பாடா இருக்கு. டிடிவி தினகரன் அவர்களும் இப்ப வந்து செங்கோட்டையன் அவர்கள் ரொம்ப ஈஸியா போய் தாவேக்கால இணைஞ்சிருக்கிறாங்க. இந்த கிளீன் கவர்மெண்ட்டை கொடுக்கறது அப்படிங்கறத முன்னிறுத்தி தான் வந்து டிடிவியால இன்னும் வந்து அவர் கட்சியில முடியல. பிரமாதமான தமிழ்நாட்டை அதிகபட்ச கொள்ளையடிச்ச குடும்பம் சசிகலா அவர்கள் குடும்பம். அதனால தினகரன் தான் கிளீன் கவர்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு முயற்சி செய்யறாங்க. அதனால விஜய் அவங்கள நிராகரிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இல்ல, விஜய் கூட அவர் கூட்டணி போகிறார். செங்கோட்டையனை விஜயோட இணைத்து விட்டதே தினகரனுடைய பங்கு நிறைய இருக்கு. இன்னொன்னு ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு பக்கம் அவங்க வந்து பிரஸ் மீட்ல சொல்லும்போது மக்கள் எல்லாருமே வந்து இன்னைக்கு சொல்றாங்க டிஎம்கே தான் அகெயின் வந்து ஆட்சிக்கு வரும். அவங்க முதலமைச்சர் அவர்களை போய் சந்திச்சது இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் திமுகவில் இணைஞ்சிருவாரா அப்படிங்கிற ஒரு டவுட் வருது. இந்த ஒரு படத்துல வரும், குசும்புக்கார கருப்பை கிஃப்ட் கேட்கிறான்ப்பா அப்படின்னு சொல்லுவோம், பார்த்துருக்கீங்களா? சிவகார்த்திகேயன் படம். அது மாதிரி திமுக சீட்டு கேட்கிறாரு, அவ்வளவுதான். இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அதுதான் நியூஸ். இன்றைய டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆங்கில பத்திரிகையில அதுதான் நியூஸ். சொல்லுவான் சிவகார்த்திகேயன் படத்துல, கருப்பை குசும்புக்காரன் இது கேட்கிறான்ப்பா அப்படின்னு, கிஃப்ட் கேட்கிறான்ப்பா அப்படின்னு. இன்னொன்னு திமுகவில் இருந்தும் கூட 6 எக்ஸ் அமைச்சர்கள் வந்து தாவேகாவுக்கு போக போறாங்கன்னு ஒரு பேச்சு வருது. யார் பேசுறா? அதாவது அந்த மாதிரி செய்திகள்ல வருது. அது சமூக ஊடகங்கள்ல வலைதளங்கள்ல வர்றதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாதுமா. அதெல்லாம் நிறைய வரும், அதெல்லாம் காசிப் செய்திகள். அது ஸோ மொத்தத்துல 2026 களம் அப்படிங்கிறது டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கேன்னு தான் இருக்கும். நிச்சயமா விஜய் வந்து 3வது இடத்துல இருக்காரா? நிச்சயமா களம் இல்ல, 3வது இடத்துக்கு சீமான் போட்டி போடுவார்ல. இல்ல சீமானா விஜயா? அதனால விஜயை பொறுத்த வரைக்கும் சீமான் பார்த்துப்பாரு, திமுகவை அதிமுக பார்த்துக்கும். நீங்களுமே வந்து விஜய்க்கு வருகிற இப்ப செங்கோட்டையன் கூட சொல்லியிருக்காரு, இன்னைக்கு வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து விஜய்க்கு ஆதரவா, நிறைய பெண்கள் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து வீட்டில் இருக்கக்கூடிய அவங்களோட பேரண்ட்ஸையும் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கம்பல் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இந்த 2026ல விஜய் தான் சிஎம் ஆவாருன்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஓட் கன்வர்ஷன் ஆகாதுன்னு நீங்களும் சொல்றீங்க. இதெல்லாம் வந்து பத்திரிகை செய்திகள், யூகங்கள். இல்ல இது செங்கோட்டையன் சொன்னது. சரி, செங்கோட்டையன் சொன்னது. இது வந்து இதெல்லாம் என்ன ப்ரோ, நண்பா, நண்பி, இந்த கிரௌடுக்குள்ள செங்கோட்டையன் முதல்ல எந்த அளவுக்கு அகாமடேட் ஆகிறாருன்னு சொல்லி பார்க்கலாம். இதெல்லாம் சோசியல் மீடியால வர்ற மெசேஜ் 100 பேர்த்துக்கு ஃபார்வேர்ட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு லைக் போட்டு தம்ஸ் அப் போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா நடைமுறைக்கு சாத்தியம். ஆமா, நடைமுறைக்கு சமூக வலைதளங்கள்ல வர்ற எவ்வளவு விஷயங்கள்ல நல்ல விஷயங்கள் கூட பெரிய அளவுக்கு அது சாத்தியமானது இல்லை. சமூக வலைதளங்களை நம்பி ஒரு அரசியல் கட்சி வேணும், சமூக வலைதளங்கள், ஆனா அது மட்டுமே பத்தாது. மிக்க நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி.